ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா மம்முட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் நடிச்சு போன வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள ஹாரர் படமான பிரம்மயுகம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரம்மயுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் கலியுகம். இந்த கலியுகத்துல கடவுளுடைய சக்தி எங்க குறைவா இருக்கோ அந்த காலகட்டத்தை தான் பிரம்மயுகம்னு சொல்லுவாங்க. இந்த கதையில மொத்தமாவே 5 நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க. அதுலயும் 3 பேர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம மம்முட்கா, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் இவங்க 3 பேர் தான் இந்த படத்திலேயே லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சாதாரண படமா வர வேண்டிய இதை ஒரு ஹாரர் கலந்த த்ரில்லர் படமா மாத்தி இருக்கு. ஓகே, வாங்க கதைக்குள்ள போலாம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நைட் நேரத்துல ஃப்ரெண்டு 2 பேரும் நெருப்பு மூட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஏதோ சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு அந்த திசையை நோக்கி போறான். என்னடா அங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவன் இங்க என்னமோ இருக்குன்னு சொல்றான். மிட் நைட் நேரத்துல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா ஃப்ரெண்டை காணோம். உடனே இவன் அவன் பேரை சொல்லிக்கிட்டே காட்டுக்குள்ள தேடி போறான். அங்க போய் பார்த்தா ஃப்ரெண்டு எதையோ பார்த்து வசியான மாதிரி நிக்கிறான். இவன் அவனை எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவன் திரும்பி கூட பார்க்கல. அங்க மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு அரை நிர்வாணமா ஒரு பொண்ணு நடந்து வரா. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயத்துல ஓடி போயிடுறான். ஆனா ஃப்ரெண்டு அவ பின்னாடியே மெய் மறந்து போறான். அவனை கூட்டிட்டு போய் அவன் கழுத்தை கடிச்சே கொண்டுறா. ஏன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணே இல்ல, அது ஒரு ரத்த காட்டேரி. நம்ம ஃப்ரெண்டு அங்கேயே செத்து போயிடுறான். இந்த இடத்துலயே கட் பண்ணி படத்துடைய டைட்டிலையும் மம்முட்டியோடைய பேரையும் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோ இந்த காட்டை விட்டு எப்படியா தப்பிச்சு போயிடணும்ட்டு கரையோரம் போய் பார்த்தா ஆத்துல பயங்கரமா வெள்ளம் போயிட்டு இருக்கு. உடனே அவன் திரும்பி காட்டுக்குள்ளேயே வரான். அப்படி அங்க வந்து பார்க்கும்போது ஒரு பாலடைஞ்ச ஒரு பெரிய வீட்டை பார்க்கறான். அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பழைய தேங்காய் கூட்டை உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற தேங்காயை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏய் யாரா நீன்னு ஒரு குரல். அது யாருன்னு பார்த்தா அந்த வீட்டுடைய சமையல்காரன். நான் வழி போக்கேன், ஆத்துல வெள்ளம் அதிகமா இருக்கு, கரையை கடக்க முடியல, அதான் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன்னு சொல்றான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுடைய எஜமான் குரல் கேக்குது. யாருடா அதுன்னு. அந்த குரலை கேட்டதும் சமையல்காரனும் நம்ம ஹீரோவும் அங்க போறாங்க. யாருடா நீ, இங்க என்ன பண்றேன்னு எஜமா கேட்கறான். நான் வழி போக்கேன் சாமி, இந்த வழியா வந்தேன், சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்ட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் நான் கோயில பாட்டு பாடுறேன்னு சொல்றான். அப்படியா, நல்லா பாடுவியா, சரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு அவன் கேட்கறான். எஜமா இப்பவே பாடணுங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் பாட சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இவன் பாடின பாட்டை கேட்டு மெய் மறந்த எஜமா சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றான். இவன் பாட்டை கேட்ட சமையல்காரன் இந்த பாட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றான். கோபமான எஜமா வெத்தலையை துப்புறதுக்கு வாளி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றான். இவன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுல துப்பாம அந்த சமையல்காரன் மேலேயே துப்பி, உனக்கு இசையை பத்தி என்ன தெரியும் அடிமை நாய அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். எஜமா உள்ள போய் சாப்பிட சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ உள்ள போகும்போது, என்னைய உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து சேர்த்த அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றான். எஜமா கோபத்துல, உனக்கு சாப்பிட சாப்பாடும் தங்க இடமும் கொடுத்து எனக்கு நன்றி சொல்லாம கடவுளுக்கு நன்றி சொல்றியா அப்படின்னு திட்டிக்கிட்டே, உன்னை என்கிட்ட வந்து சேர்த்தது கடவுள் கிடையாது, உன் காலமும் நேரமும் தான் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சமையல்காரங்கிட்ட இவனுக்கு சாப்பாடு போடு, அப்படியே தங்க இடம் கொடுன்னு சொல்றான். உள்ள போய் பார்த்தா வீடே பாலடைஞ்சு கிடக்கு. சமையல்காரன் ஒவ்வொரு ரூமா பார்த்து எந்தெந்த ரூமுக்குள்ள போகணும் எந்தெந்த ரூமுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றான். முக்கியமா மேல இருக்கிற ரூமுக்கு போகவே கூடாது, ஏன்னா மேல ஒரு குட்டிச்சாத்தான நம்ம எஜமா கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் எஜமா மட்டும் தாயம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அங்க வரான். உனக்கு விளையாட தெரியுமான்னு எஜமா கேட்கும் போதே, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். சரி வான்னு 2 பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எஜமா, நான் ஏதாவது பந்தயம் வச்சுதான் விளையாடி பழக்கம், உங்ககிட்ட கட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறான். நான் கட்டியிருக்கிற வேட்டியை தவிர என்கிட்ட எதுவும் இல்லை சாமி அப்படிங்கிறான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, எஜமா அதுதான் உங்ககிட்ட உங்க நேரம் இருக்குல்ல, உன் டைமை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்றான். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிற அதே நேரத்துல சமையல்காரன் உள்ள மும்முரமா சமையல் செஞ்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி வெட்டுறாங்க. கடைசியா எஜமா 12 போட்டா அவன் ஜெயிச்சிடுவான், இல்லைன்னா ஹீரோ வீட்டுக்கு போலாம். எஜமா போட்ட கட்டையில ஒன்னு 6 விழுது, இன்னொன்னு 2 தான் விழுது. ஆனா எஜமா பார்த்து அந்த கட்டையை முறைக்கும் போது அந்த கட்டை தானாவே திரும்பி 6 விழுது. இப்ப எஜமா சிரிச்சுக்கிட்டே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஒன்னும் புரியாம எந்திரிச்சு போயிடுறான்.
அங்கிருந்து ஹீரோ சமையல்காரன் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க எஜமானை பத்தி புகழ்ந்து பேசுறான். அதுக்கு சமையல்காரன் சிரிச்சுக்கிட்டே அவனை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றான். இது கோபமான நம்ம ஹீரோ என் முன்னாடி எஜமான அப்படி பேசாதேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு எஜமானும் நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எஜமா என்னை பத்தி அவன் ஏதாவது சொன்னானான்னு கேட்கறான். அதுக்கு இவன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு போய் சொல்றான். ஆனா அதை எஜமா கண்டுபிடிச்சிடறான். உடனே எஜமா, உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், இவன் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவன் என்னைய பார்த்து பயந்து அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் நிரந்தரமா அனுப்பிட்டேன் அவனை அப்படின்னு சொல்றான். அவனை கொன்னதே நம்ம எஜமான் தான். 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது எஜமா ஹீரோவோட அம்மாவை பத்தி நலம் விசாரிக்கிறான். அதுக்கு ஹீரோ, நான் எங்க அம்மாவை பத்தி எதையும் உங்ககிட்ட சொல்லலையேன்னு சொல்லும்போது நீ தான் ஒரு நாள் சொன்ன அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சமையல்காரன் வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கான். எஜமா ஒரு வேலையை சொல்லும்போது இவன் ரொம்ப அசால்ட்டா ஆன்சர் பண்றான். இதனால கடுப்பான எஜமா அவன் உட்காந்துருக்கிற பெஞ்சில் லேசா நகத்தால ஒரு கீறு கீறான். அந்த மொத்த வீடே பூகமா வந்த மாதிரி ஆடுது. கழுத்து நசுக்கிற மாதிரி கைய செய்க தான் செய்யறான். தூரத்தில் இருக்கிற சமையல்காரன் தானா வந்து எஜமா கையில வந்து விழறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு. அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் சமையல்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அங்க நடந்ததை பத்தி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கேட்கறான். நம்ம எஜமானுக்கு மாந்திரிக சக்தி இருக்கான்னு கேட்கறான். அப்ப அவன் சொன்ன விஷயம்தான் ஹீரோவை பயப்பட வச்சுது. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா வராகி அம்மனை நினைச்சு பூஜை பண்றான். அதுக்கு பரிசா வராகி அம்மன் ஒரு பெட்டியையும் ஒரு மோதிரத்தையும் பரிசா கொடுத்தது. அந்த பொட்டியில இருந்து ஒரு குட்டிச்சாத்தான் வெளியே வந்தது. அந்த மோதிரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க பேச்சதான் அந்த குட்டிச்சாத்தான் செய்யும். ஆரம்பத்துல நல்ல செல்வங்களையும் கொடுத்த குட்டிச்சாத்தான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுது. ஒரு நாள் தன்னுடைய எஜமான்கிட்ட தன்னுடைய வாயை திறந்து பார்க்க சொல்லுது. எஜமானும் அப்படி பார்க்கும்போது அதிலிருந்து வந்த ஒரு பெரிய ஒளி எஜமான கொன்னுட்டு எஜமானுடைய உடல்ல வாழ ஆரம்பிச்சிடுது அந்த குட்டிச்சாத்தான். அதுக்கப்புறம் எஜமானுடைய வாரிசு எல்லாரையும் கொன்னுடுது. இதை கட்டுப்படுத்த வந்த எல்லா மாந்திரிகர்களையும் கொன்னுடுச்சு. தன்னுடைய ஒளியால கொன்னு அவங்கள புதைச்சிருச்சு. அப்பேற்பட்ட குட்டிச்சாத்தான அழிச்சதே நம்ம எஜமான் தான் அப்படின்னு சமையல்காரன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ உடனே, அப்பா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சமையல்காரன், நீ இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்கறான். இவன் 2-3 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சமையல்காரன் சிரிச்சுக்கிட்டே, நீ இங்க வந்து பல மாசம் ஆகுதுடா அப்படின்னு சொல்றான். அப்போதான் வந்து நம்ம ஹீரோ ரியலைஸ் ஆகிறான். சமையல்காரன் சொன்னது ஒன்றும் புரியாம நம்ம ஹீரோ தூங்க போயிடுறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டே தன்னுடைய ஃப்ரெண்டை கொன்ன ரத்த காட்டேரியும் தன்னுடைய எஜமானும் ஒன்னா இருக்கிறத பார்த்து இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணிடுறான். அடுத்த நாள் விடிஞ்சதுமே சமையல்காரங்கிட்ட வந்து, வா நாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சமையல்காரன், நான் வரலைன்னு சொல்லிடுறான். நீ வரலைனா போ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு திரும்பினா எஜமா வர சத்தம் கேட்டு பயந்து நிற்கிறான். எஜமான்கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, நான் இங்கே யாரையும் தடுக்கலை, ஆனால் இங்கே இவ்வளவு மழை பெய்யும் போது நீ எப்படி கிளம்புவேன்னு எஜமா கேட்குறான். அதுக்கு அவன், இங்கே எங்கே மழை பெய்யுது அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா சமையல்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம எஜமா சொன்னதுமே மேகமெல்லாம் இருட்டுது, அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் வெயில் இவ்வளோ அடிச்சது, திடீர்னு எப்படி மழை பெஞ்சதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எஜமா சிரிச்சுக்கிட்டே, இந்த மழை இன்னும் 1 வாரம் பெய்யும், இல்லை வருஷம் ஃபுல்லாக பெய்யும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, இல்லை நான் கடவுள்கிட்ட பூஜை செய்வேன்னு சொல்கிறான். எஜமா சிரிச்சுக்கிட்டே, இது பிரம்மயுகம் தம்பி, இங்கே கடவுளுக்கு சக்தி கிடையாது, நீ எவ்வளோதான் பூஜை செஞ்சாலும் அது கடவுளுக்கு கேட்கவே கேட்காதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்து சமையல்காரன் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பழைய சரக்கை எடுத்து தரான். நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருக்கு. பார்த்தா அது கனவு. விடிஞ்சதும் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போறான். ஆனா அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுமே நடக்க முடியாம ரத்தம் வாந்தி எடுக்கிறான். இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாதுன்னு தெரிஞ்ச ஹீரோ ரிட்டன் வீட்டுக்கே வரும்போது தான் அந்த ரத்தம் வாந்தி நிக்குது. வீட்டு வாசல்லையே எஜமா நின்றுட்டு இருக்கான். நீ போகணும்னு நினைச்சா போக முடியாது, நான் நினைக்கணும். உடனே நம்ம ஹீரோ காலில் விழுந்து என்னை அனுப்புங்கன்னு சொல்றான். சிரிச்சுக்கிட்டே, கேட்க முடியாதுன்னு எஜமா வில்லத்தனமா சிரிக்கிறான். தன்னுடைய அம்மா மடியில படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ கனவு காணும்போது சமையல்காரன் மூஞ்சில தண்ணி ஊற்றி எழுப்புறான். இங்கே என்னதான் நடக்குது ஹீரோ கேட்கும்போது, சொன்னா புரியாது, உனக்கு காட்டினாதான் புரியும் அப்படின்ட்டு சாத்தான் இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறான்.
அங்க ஒரு பணத்தை மூடி வச்சிருக்கிறதாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா எஜமான் செத்து கிடக்குறான். இது எஜமானா? அப்ப அங்க இருக்கிறது யாருன்னு கேட்டா சமையல்காரன் சாத்தான்னு சொல்றான். இப்ப சமையல்காரன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? நான் அந்த பாதாள அறையில இருக்கிற ஒரு பெட்டி, அந்த பெட்டியை ஓபன் பண்ணோம்னா சாத்தா மறுபடியும் உள்ள போயிடும். ஆனா அதுக்கான சாவி எங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ எஜமான தாயம் ஆட கூப்பிடுறான். அதுக்கு எஜமா நான் வரலைன்னு சொல்றான். பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எஜமா சொல்றான். அதுக்கு என்கிட்ட சாவி இருக்குன்னு சொல்றான். எஜமா உடனே இடுப்பை செக் பண்ணி பார்க்கறான். ஸோ அங்கதான் சாவி இருக்குன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். எஜமா அந்த சாவின்னு கேட்கும்போது, என்னுடைய விடுதலை சாவி உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு எஜமா சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். அவன் நடத்தியில சந்தேகப்பட்ட எஜமா சமையல்காரன் கழுத்தை நெரிச்சு எச்சரிக்கை செய்யறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சரக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு யாரடா அதிகாரம் கொடுத்தது? அவனுக்கு ஒரு குழிய தோன்ற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ சமையல் கட்டில இருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு ரெடியா வச்சிருக்கான். அப்ப அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். அவன் பாட்டு பாடினாவே என்னமோ தெரியல, நம்ம எஜமானுக்கு சாரி எஜமான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதான் சாத்தான்னு தெரிஞ்சு போச்சே, நம்ம சாத்தானுக்கு நல்லா தூக்கம் வருது. அவன் கொல்லலான்னு நம்ம ஹீரோ வரும்போது சாத்தான் முழிச்சிடுது. அது தன்னுடைய வாயை திறந்து அந்த ஒளியால ஹீரோவை கொல்லலான்னு பாக்குது. அதுக்குள்ள சமையல்காரன் ரூமுக்குள்ள போயிடுறான். உடனே சாத்தான் வேணாம் முடிவு பண்ணிட்டு நம்ம சமையல்காரனை கொல்றதுக்காக போகுது. சமையல்காரன் பொட்டியை திறந்ததுமே அந்த உடலை விட்டு சாத்தான் தனியா பிரிஞ்சு வந்துடுது. இப்போ அந்த மம்முட்டியோடைய உடல் எரிஞ்சு கருகி போயிடுது. இந்த சாத்தான் ஒரு வீட்டுடைய கதவு ஓரமா போய் ஒண்டிகிட்டே பாக்குது. இப்ப அந்த மோதிரத்தை சமையல்காரன் போடலான்னு பார்க்கும்போது ஹீரோ தடுக்கிறான். இப்ப அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில இந்த வீடே இடிஞ்சு விழுது. வீடு ஃபுல்லா பயங்கரமா நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கு. இதுல நம்ம ஹீரோ மயக்கமா விழுந்துடுறான். விடிஞ்சு பார்க்கறான், அங்க யாருமே இல்லை. அவன் எந்திரிச்சு காட்டை விட்டு வெளியே வரான். அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது இப்ப அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே நம்ம சமையல்காரன் மறுபடியும் வந்துடுறான். மறுபடியும் நம்ம சமையல்காரனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சண்டை நடக்குது. அப்ப சமையல்காரன் சொல்றான், ஓ இடது பக்கம் தானே காதுல தானே ஒரு தோடு இருந்துச்சு, அது எப்படி இப்ப வலது பக்கம் இருக்குன்னு. உடனே அவன் புரிஞ்சுக்கிறான், ஒன்றும் இல்லை, அந்த சாத்தான் இப்ப நம்ம ஹீரோவுடைய உடலையே ஆக்கிரமிச்சு செஞ்சிருச்சு. உடனே நம்ம சமையல்காரன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு குண்டு அவன் மேல பாயுது. என்னன்னு பார்த்தா இது 14ஆம் செஞ்சுரிங்கிறனால பிரெஞ்சு படையை சேர்ந்தவங்க அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க சமையல்காரனை சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போய் சிரிச்சுக்கிட்டே அந்த மோதிரத்தை பார்த்து தண்ணியில தன்னுடைய முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அந்த தண்ணியில அந்த எஜமானுடைய முகம்தான் தெரியுது. அப்படி அவன் திரும்பி பார்க்கும்போதே படத்தை டைட்டில் வருது, படம் முடிஞ்சு. இந்த கதையை பார்க்கும்போது 2019 ரிலீஸ் ஆன லைட் ஹவுஸ் படம் மாதிரியே தான் இந்த படமும் இருக்கு. அந்த படமும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுத்திருக்காங்க. இந்த படமும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். அந்த படத்துலையும் வெறும் 5 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் வெறும் 5 பேர் தான். அந்த படமும் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். இந்த படமும் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தில் நடித்த எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் மம்கா அப்படிங்கிற நம்ம மம்முட்டியும் சித்தார்த்தும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தமிழில் இந்த மாதிரி படம் வருமானு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு பெரிய ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறது இல்லை. ஓகே கைஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம MVS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நான் மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் மற்றும் கார்த்திக் ராஜ். ஓகே கைஸ், பாய்.